ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்து அவருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக தேவரை தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் தியான வசனமாக தானியேல் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நாம் வாசித்து ஆண்டவர் நமக்கு அதனுடைய வார்த்தைகளை நமக்கு உதவி செய்வாராக. தானியேல் 9:14வது வசனம். ஆதலால் கர்த்தர் கவனமாயிருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகள் எல்லாம் நீதி உள்ளவர். நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். இந்த தெய்வ சமூகத்திலே நாம் ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இந்த மகிமையான நாளிலும் கூட என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி இந்த வசனத்தை தியானிக்க தேவரே தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதி உள்ள கர்த்தாவே, உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு என்ன தேவையான வார்த்தைகளோ ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் ஆண்டவரை கீழ்ப்படியவும் உம்முடைய வார்த்தையின்படி நடக்கவும் ஆண்டவரே நீர் இந்த வசனத்தின் மூலம் எங்களுக்கு என்ன கற்றுத்தர தேவ சித்தமாக இருக்கிறீரோ அந்த வார்த்தைகளை தேவரே எங்களோடு பேசும். நாங்கள் கேட்கவும் கீழ்ப்படியவும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் காத்திருக்கவும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படவும் உம்முடைய வருகையில் நாங்களும் எழுந்தருளவும் கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த 14வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது அங்கே தானியேல் சொல்லுகிறார். தானியேல் அந்த ஜெபமாய் அவர் கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறார். அதனால் கர்த்தர் கவனமாக இருந்து, அதற்கு முன் பகுதியிலெல்லாம் நாம் வாசித்தோமானால் அவர் ஜெபிக்கிறார் தேவ சமூகத்தில். தான் 9:1 நாம் 1-2 வாரங்களாக இந்த வசனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் அந்த இடத்துல அவர் ஜெபிக்கிறார். பாருங்க, அவர் ஜெபிக்கிறார். அவர் உபவாசத்தோடு ரெட்டெடுத்து சாம்பலில் உட்கார்ந்திருந்து தேவனாகிய கர்த்தரை தேட ஜெபிக்க, ஒரு விடுதலைக்காக நம்முடைய பிதாக்கள் எப்படியாகிலும் இந்த எகிப்துக்குள்ளேருந்து இந்த விடுதலையாக்கப்பட்ட இந்த நம்முடைய பிதாக்கள் பாபிலோனுக்குள்ளே வந்து அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோமே, எப்படியாகிலும் இதில் ஒரு விடுதலை வேணுமே, இந்த அடிமைத்தனத்துக்குள்ளேருந்து ஒரு விடுதலை வேணுமே என்று சொல்லி பிரயாசப்படுகிற அந்த தானியேலுடைய ஜெபத்தை தான் இங்கே பார்க்கிறோம். 14வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். ஆதலால் கர்த்தர் கவனமாக இருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினார். 13வது வசனத்தில் சொல்லியிருக்கு, மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கை எல்லாம் எங்கள் மேல் வந்தது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினது இல்லை. அந்த பிதாக்களுடைய அந்த அக்கிரமங்கள், பிதாக்கள் கடந்து வந்த பாதை, மோசேய கரத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய என்ன சொல்லுது கட்டளை எழுதி கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் என் ஜனங்கள், நான் தெரிந்து கொண்ட ஜனங்கள், எனக்கென்று நான் ஏற்படுத்தின ஜனங்கள், நான் எகிப்தில் இருந்து நான் விடுதலையாக்கி கொண்டு வந்த என் ஜனங்களுக்கு நான் கொடுக்கிற ஒரு பிரமாணம் என்று சொல்லி மோசேயின் கரத்தினால் அந்த பிரமாணத்தை கொடுத்தார். பாருங்க, அவர் ஆபிரகாம் தனித்திருந்த நாட்களில் அந்த ஒருவன் மூலமாக உருவாக்கப்பட்ட சந்ததி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், நம்முடைய பிதாக்கள். ஆனால் அந்த சந்ததிக்கு கர்த்தர் கொடுத்த, அந்த சந்ததிக்கு நான் தேவன் என்று சொல்லி கொடுத்த அந்த கர்த்தர் ஒரு சேனைக்குள்ள, ஒரு மனிதனுக்குள்ள வந்து இறங்கி பேசவும் உலாவவும் விரும்பின ஆமென் தேவனாகிய கர்த்தர் என் பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கணுங்கிற ஒரு கட்டளை, கற்பனை, நியமங்களை கர்த்தர் எழுதி கொடுத்தார். ஆனால் அதை பிதாக்கள் என்ன செய்து விட்டார்கள்? அதை கடைபிடிப்பதற்கு தவறிவிட்டார்கள். உலக போக்கிலேயே அவர்கள் உலகத்தின் வழிபாடுகளுக்குள்ளே கடந்து சென்று விட்டதை நாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு அதை தெளிவாக எழுதுவார். பிதாக்கள் எப்படிப்பட்டதான கிரியைகளோடு இருந்தார்கள் என்று சொல்லி பாருங்க. அதுதான் இங்கே சொல்லுகிறார் தானியேல். இந்த பாபிலோனுக்கு அடிமைத்தனத்துக்குள்ளிருந்து எப்படியாகிலும் எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். அவர் அங்கே வேற எதையுமே அவர் எதையும் கேட்கல. இப்போ எங்களுக்கு வந்திருக்கிற இந்த அடிமைத்தனம் எங்களுடைய பாவத்து நிமித்தமாக, எங்களுடைய அக்கிரமத்து நிமித்தமாக, அந்த கற்பனைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போனது
போனதுனால, கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால தான் இந்த அடிமைத்தனம் எங்களுக்கு வந்திருக்கிறது. எப்படியாகிலும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் என்று சொல்லி அங்கே தானியேல் ஆண்டவருக்கு சமூகத்தை பார்த்து கெஞ்சுகிறார். ஆனால் பாருங்க, 21வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவருக்கு சமூகத்திலிருந்து அவருக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கிறது. பாருங்க, 21லிருந்து 27வது வசனம் வரையிலும் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் அவர் கபிரியேல் தூதனை அங்கே அனுப்புகிறார். நல்ல செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன செய்தி கொடுக்கிறார் பாருங்க, எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்குவதற்கு என் ஜனங்களுக்கு நான் மோசேயையும் ஆரோனையும் நான் அங்கே அனுப்பினேன். அவர்கள் கைகளால் பிரமாணத்தை கொடுத்தேன், அவர்கள் கைகளால் நான் பல நியமங்களை செய்தேன். ஆனால் இவைகள் எதுவுமே அவர்களை விடுதலையாக்க முடியல, அது கீழ்ப்படியல்ல, இவர்கள் அதில் நிலைத்திருக்க முடியல. அதனால நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய குமாரனையே நான் என்ன செய்கிறேன், கொடுக்க போகிறேன். என்னுடைய குமாரன் இந்த பூமிக்கு வருவார். அவர் வந்து இந்த பாபிலோன் அடிமைத்தனத்துக்குள்ள, இந்த உலக அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு அவர் வருவார். அவர் வந்து சங்கரிக்கப்படுவார் என்று சொல்லி தானியேலுக்கு அதை குறித்து அவர் தெளிவாய் விளக்கி கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த வேத வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தைகள், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், தானியேல் அன்றைக்கு பாபிலோனுக்குள்ளிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே முறையிட்டார் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி. அவருடைய முறைப்பாடுதலின்படி அங்கே கொடுக்கப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு இரட்சகராக இங்கே கொடுக்கப்பட்டது. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு உலக ரீதியாக இருக்கிற, உலகத்தில் இருக்கிற சகல கோடி ஜனங்களையும் ரட்சிப்பதற்காக ஒரு இரட்சகராக மேசியாவை நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் மீட்கப்படவும் ரட்சிக்கப்படவும், இந்த உலகமாகிய அடிமைத்தனத்துக்குள்ளிருந்து நாம் இங்கிருந்து நம்முடைய பரம கானானாகிய பரலோகத்திற்கு கடந்து செல்லுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் என்கிறது இந்த வசனம் நமக்கு தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. அன்றைக்கு தானியேலுடைய ஜெபம் அந்த பாபிலோன் மாகாணத்திலிருந்து ஒரு விடுதலை, அந்த பாபிலோனுக்குள்ளிருந்து ஒரு விடுதலை அவர் எதிர்பார்த்தார். நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் சுயாதீன பிள்ளைகள். எங்களுக்கு ஒரு தேவன் உண்டு, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு ஒரு கற்பனை உண்டு, எங்களுக்கு ஒரு கட்டளை உண்டு, எங்களுக்கு முன்னடக்கிற தெய்வம் உண்டு. அந்த தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் கீழ்ப்படியாததுனால நாங்கள் இன்றைக்கு இந்த ராஜாவுக்கு, இந்த பாபிலோனுக்கு, இந்த ராஜாங்கத்துக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனால் எங்களை மீட்பதற்கு எங்கள் ஆண்டவரே, நாங்கள் செய்த தவறு, நாங்கள் செய்த பாவம், நாங்கள் செய்த அக்கிரமம் என்று சொல்லி அவர் கதறுகிறார் பாருங்க. ஆனால் அங்கே ஆண்டவர் கொடுக்கிற பதில் என்ன, இனி உங்களுக்கு மோசையும் இல்லை, ஆரோனும் இல்லை, இனி உங்களுக்கு நான் கொடுக்க போகிறது என்னுடைய சொந்த குமாரனே. நானே இந்த பூமிக்கு என்ன செய்ய போறேன், இறங்கி வரப்போகிறேன். அவர் வந்து அன்றைக்கு எகிப்தில் அடித்த பஸ்காவை போல அல்ல, அன்றைக்கு எகிப்தில் அடித்த ஆட்டுக்குட்டியை போல அல்ல, இன்றைக்கு நாமே ஸ்தோத்திரம் என் சொந்த குமாரனை கொடுத்து அதை சிலுவையின் மூலமாக உங்களை நான் மீட்டுக் கொள்ள போகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானியேலுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் சிலுவையினால் மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறவர் அதுதான். நீங்களும் நானும் சிலுவையினால் மீட்கப்பட்டவர்கள், சிலுவையின் ரத்தத்தில் மீட்கப்பட்டவர்கள், சிலுவையின் இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் தியாகத்திலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். எந்த அடிமைத்தனத்திற்குள்ளே இருந்தோமோ அந்த அடிமைத்தனத்திற்குள்ளிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். கிரயத்திற்கு நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது, அடிமை ஆகக்கூடாது என்று சொல்லி வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு தானியேலுடைய ஜெபம் ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தது. அது வந்து பாபிலோனில் அடிமைப்பட்டிருந்த யூத ஜனத்திற்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அந்த ஜெபத்தினுடைய விளைவு இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த ஜெபம் எவ்வளவு பெரிய ஒரு தூண்டுதலா, எவ்வளவு பெரிய ஒரு பாரமுடையதாக, எவ்வளவு பெரிய ஒரு ஸ்தோத்திரிக்கிறோம் அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட ஒரு ஜெபமாய் காண்கிறது பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய காரியத்தை அவர் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார். என அன்பானவர்களே, அந்த 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கவனமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்ம மேல கவனமாய் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மேலே கவனமாக இருக்கிறார். ஊழியம் செய்கிற பிள்ளைகள் மேலே கவனமாக இருக்கிறார். எப்படிப்பட்டதான காரியத்தில், எப்படிப்பட்ட வழிகளை, எப்படிப்பட்ட கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தர் நம்மேல் கவனமாக இருக்கிறார். நாளை நாம் இந்த நாட்களிலே நமக்கு ஸ்தோத்திர பல காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி,
நாம் மீட்கப்பட்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவம், நாம் மீட்கப்பட்டிருக்கிற ஒரு பிள்ளை, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு பிள்ளை. யாருடைய ரத்தம் தெரியுமா? ஆட்டுக்கடாவுடைய ரத்தம் அல்ல, இளங்காளையுடைய ரத்தம் அல்ல, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சொந்த ரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காரியத்திலையும் நாம் அடிமைகள் ஆகக்கூடாது என்பது நம் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம். அதுதான் மத்தையில இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நமக்கு அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நீ அடிமை ஆகப்பதற்கு அல்ல, நீ மீட்கப்பட்டவள் என்று சொல்லி நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம எல்லாரும் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்? மீட்கப்பட்டவர்கள். யாருடைய ரத்தத்தால மீட்கப்பட்டோ? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நாம் இனி என்ன செய்யணும்? அடிமை ஆகக்கூடாது. இந்த உலகத்திற்கு நாம் அடிமை ஆகக்கூடாது. எகிப்திலிருந்து எப்படி ஒரு கூட்ட ஜனம் கானான் தேசத்திற்கு மீட்கப்பட்டு வந்தார்களோ, அந்த கானான் தேசத்திற்குள்ளே போவதற்கு முன்பு பாபிலோனுக்குள் அடிமைப்பட்டு விட்டார்கள். நாமும் அதே மாதிரி எப்படி எகிப்தின் பாவ வாழ்க்கைக்குள்ளிருந்து மீட்கப்பட்டு கர்த்தர் நம்மை கொண்டு வந்தாரோ, அதே ஸ்தோத்தரிக்கிற சூழ்நிலையில் இந்த உலகத்துக்குள்ளே நாம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு சில காரியங்களுக்குள்ளே நாம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதற்காக தேவன் நம்மை நியமிக்கல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ராஜ்யத்திற்குள்ள நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடையவர்களும் இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் அவருடைய ரத்தத்தினால், அவருடைய சொந்த ரத்தத்தினால அவர் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். நம்ம இனி இந்த உலகத்தில் நம்ம அடிமைப்படக்கூடாது. ஒரு அடிமைப்படுத்துகிற ஒரு அடிமைத்தன ஆவி நம்மை மேற்கொள்ளக்கூடாது என்பதை தேவனாகிய கர்த்தர் நமக்கு இதிலிருந்து தெளிவாய் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறான். வரும் நாட்களில் தொடர்ந்து நாம் தியானிப்போம். எந்தெந்த விஷயங்களில் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறது, எந்தெந்த விஷயங்களை தேவனோடு நம்மை நெருங்க விடாதபடிக்கு இந்த உலகத்துக்கு நேராக தள்ளுகிறது, நாம் எப்படி கர்த்தரோடு கூட நாம் நெருங்கணும், அவருடைய வருகையை நாம் எப்படி எதிர்நோக்கி நிற்கணும், நாம் எப்படிப்பட்ட ஆயத்தமுள்ள கன்னியர்களாக நிற்கணும் என்று சொல்லி நாம் வரும் நாட்களில் நாம் தியானிப்போம். இந்த வசனத்தை, இந்த 9ஆம் அதிகாரத்தை அதிகமாய் நீங்கள் தியானிங்க. அதிகமாய் நீங்கள் இந்த வசனத்தை எடுத்து அதிகமாய் தியானிக்கும் போது நாம் இதுவரை செய்கிற ஜெபம் என்ன, இனி நாம் எப்படி இந்த தானியேலிடத்திலிருந்து நாம் ஜெபத்தை கற்றுக்கொள்ள முடியும், தானியேலுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை, ஒரு மாற்றத்தை, ஒரு விட்டுதலையே அந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் வந்தது என்பதை குறித்து நாம் இதில் தியானிக்க முடியும், வாசிக்க முடியும். கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுவாராக. தொடர்ந்து இந்த அதிகாரத்தை அடுத்து நம் ஜெபிங்க, தியானிங்க. கர்த்தருடைய அதிசயத்தை நாம் இந்த வசனத்திற்குள்ளிருந்து கண்டுகொள்ள முடியும். நாம் ஆயத்தப்படுவோம் ஆண்டுடைய வருகைக்கு. இந்த உலகம் நம்மை அடிமைப்படுத்தி, இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியமும் நம்மை அடிமைப்படுத்தக்கூடாது என்பது தேவனாகிய கர்த்தருடைய சித்தமும் திட்டமுமாய் இருக்கிறது. நம்ம அப்படியே நம்மை ஒப்பு கொடுப்போமா? அன்பின் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த மகிமை நிறைந்த நாளிலும் கூட என் தேவனாகிய கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த ஜனங்கள் பாபிலோனுக்குள்ள வந்து அடிமைப்பட்டு விட்டார்களே என்பதை தானியேல் அங்கே முறையிட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே, அந்த ஜபத்திற்கு பதிலாய் தேவரே நீர் தந்த அந்த வார்த்தை எங்களையும் என்னையும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, தியானித்து கொண்டிருக்கிற, இந்த ஸ்தோத்திர சிந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த உலகத்தையும் உலகத்தின் கடைசி வரையந்தம் ரட்சிப்பாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு தந்து எங்களை மீட்டு கொண்டோம். அது அன்புக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் மேல் நிர்வைத்த அன்புக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நித்திய மீட்பை தந்து, நித்திய ரட்சிப்பை தந்து, நித்திய ரட்சிப்புக்கு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருந்து எங்கள் ஸ்தோத்திர நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர், எங்கள் வழியை கண்ணோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த பிரயாணத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடுமாற்றங்களையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து மது பரிசுத்தத்துக்கு நேராக எங்களை நடத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க நடத்தும்படி உமது சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சத்திய வசனத்தை கரத்தில் ஏந்தி கொண்டு உமது சமூகத்தில் ஒவ்வொரு அடியை விடுத்து வைக்க ஆண்டவர் கிருபை தார். எங்கள் கொண்டவரை வாழ்க்கை இந்த உலக அடிமைத்தனத்துக்குள் இருந்து எங்கள் குடும்பம், எங்கள் புருஷன், பிள்ளைகள், சகோதரங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எந்த விதத்தில் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அதிலிருந்து மீட்கப்படவும் கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம்
ஆனந்தத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரமை பாடி துதிக்கவோ உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் ஆயத்தப்பட கிருபை தாருமப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. எந்த விதத்தில் நாங்கள் அடிமைப்பட்டு படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பது சில காரியங்கள் எங்களுக்கே தெரியாமல் இருக்கிறதப்பா. ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்கு உணர்த்து வைத்து ஆண்டவரே எந்தெந்த விஷயங்களில் நாங்கள் விடுதலையாக வேண்டுமோ அந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு உம்மோடு கூட ஆண்டவரே சுதந்திரமாய் நின்று உம்மை ஆண்டவரை மகிமைப்படுத்த கிருபை தார். உமது நல்ல கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஏற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.